இந்த வீடியோவில் நாம் இப்போது இந்த ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்கிற இந்த க்யூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் க்யூப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் ரொம்ப நமக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் இதை அப்படியே இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இந்த க்யூபை கழிச்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த க்யூபோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோ, பாட்டமில் ஒயிட்டு. இங்கே வந்து 4 குட்டி மினி ட்ரையாங்கிள் ஷேப்பில் 4ம் ஒரு கைட் ஷேப்பில் 4ம் இருக்கும். லைக்வைஸ் சேம் தான் இங்கே ஒயிட்லேயும் இருக்க போது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அன்ஈவனாக தான் காயின்ஸ் எல்லாம் இருக்கும். நம்மளால் ஈஸியாக ஒரு சுற்றில் க்யூபோட ஷேப்பே கலைச்சிட முடியும். அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ அதனால் இது எந்த ஆங்கிள் ஓரளவுக்கு இந்த க்யூபை நல்லா கழிச்சாச்சு. இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா கீழே இதை மாதிரி 2 அந்த கைட் ஷேப்பும் மீதி ஃபுல்லாக நம்மளுக்கு 8 குட்டி மினி ட்ரையாங்கிள்ஸும் ஒன்றா இருக்கணும். அது கொண்டு வர்றது தான் இந்த க்யூப்லேயே ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் திங். அது கொண்டு வந்துட்டால் மற்றது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இதை ட்ரை டு ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா காயின்ஸ் எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வர முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் எல்லா குட்டியும் இந்த பக்கம் வைக்கிறேன். ஸோ இந்த 2 குட்டியை நல்லா அங்கே கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, இப்போ நம்ம இதை கொண்டு வந்துட்டோம். ஸோ இது எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் க்யூப்பில் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ளஸ் சேர்க்குறது எப்படி பண்ணுவோம். எந்த ஒரு ஃபார்முலாஸும் கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட லாஜிக்கை வச்சுட்டு இப்போ எனக்கு இங்கே ஒரு எல்லோ இருக்குன்னா இங்கே எல்லோ கொண்டு வரணும். ஸோ ஜஸ்ட் மூவ் பண்ணி தான் இப்போ இங்கே ஒரு எல்லோ இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வச்சு எப்படி நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர முடியுமா. இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டிஃபைன்டு ஒன்றுமே கிடையாது. நாமளே ஒரு லாஜிக் வச்சு தான் இதை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸு டைப்பு. இது ஆனால் ஏன்னா இதுக்கு 1000 ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் நெட்லலாம் தேட்டிங்கன்னா 1000 ஃபார்முலாஸ் வரும். பட் 1000 ப்ராபபிலிட்டிஸும் நம்மளால் மனப்பாடம் இதை பண்ண முடியாது. ஸோ நம்ம லாஜிக் படி நம்ம இதை கொண்டு வரது மட்டும்தான் நம்மளோட எய்மாக இருக்கணும். ஸோ ஃபுல்லி 8 மினி ட்ரையாங்கிள், 2 குட்டி ட்ரையாங்கிள், கீழே ஃபுல்லாக 6 பிக் கைட்டு 2 கைட்ஸ் அண்ட் மினி ட்ரையாங்கிள். இதை நம்ம கொண்டு வரணும். இது வந்து லாஜிக் தான். இது வந்து இதுக்கு வெல் டிஃபைன்டு நம்மள்ட்ட எந்த ஒரு ஃபார்முலாஸும் கிடையாது. இல்லை மூமெண்ட் இப்படி பண்ணால் இப்படி வரும், அப்படி பண்ணால் அப்படி வரும்னே சொல்ல முடியாது. ஏன்னா இது ப்ராபபிலிட்டிஸ், அத்தனை காயின்ஸோட ப்ராபபிலிட்டிஸ் தான் இது மூவ் ஆகுது. ஸோ இதை கொண்டு வரது மட்டும்தான் நம்மளுடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவாக இருக்கும் இந்த க்யூப்பில். இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா அடுத்தது எல்லாம் ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி முடிச்சதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கும். சம்டைம்ஸ் இந்த காயினில் ஏதோ ஒன்று பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கலாம். ஐ மீன் பெருசுன்னு சொல்கிறது நான் இந்த காயின் இங்கே இருக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படி இருக்கும். அதான் சம்டைம்ஸ் இது மட்டும் கொஞ்சம் பெருசாக நீட்டிகிட்டு இருக்கலாம். பட் தட்ஸ் ஃபைன். பட் நம்மளுக்கு இப்படி தான் வேணும். பேக் சைடில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். பேக் சைடு இந்த சொல்கிறது இந்த பெரிய கைட் ஷேப்பில் இருக்கிற இந்த காயினுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி வி டைப்பில் கொஞ்சம் இது ஆங்கிளில் இருக்கும். வி ஆங்கிளில் அப்படி இருக்கும். இப்போது இதுதான் நம்ம வச்சுக்க வேண்டிய பொசிஷன். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 பிரித்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி லைனில் கொண்டு வந்து இப்படி வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மூவ் என்ன பண்ண போகிறோன்னா இது அப்படியே மேலே ஒரு முறை அப்படியே கீழே இருக்கிறத மேலே எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 2 காயினையும் 2 குட்டி காயின் இருக்கு இல்லையா, அது 2ஐயும் இந்த பக்கம் நவுத்தி வைக்கிறேன். டாப்பில் இந்த பக்கம் நவுத்தி வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் கீழே பெருசு 1, குட்டி 2, மொத்தம்
பெருசு 1 குட்டி 2 இந்த பக்கம் நவுத்தி வச்சுட்டு திருப்பி நம்ம பேக் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு ட்ரம் ஷேப்பில் இருக்கும் ரெண்டுமே பார்க்க, இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த ஷேப்பில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அடுத்து இதுலேருந்து ஒரு குட்டி 1 மட்டும் நவுத்தி வைக்கிறோம். இதை மட்டும் நவுத்தி வச்சுருக்கேன். இந்த லைனை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த 1 மட்டும் நவுத்தி வச்சுருக்கேன். கீழேருந்து இந்த பெருசை 1 மட்டும் இப்படி நவுத்தி வைக்கிறேன். நவுத்தி வச்சுட்டு ஒன் சைடு அப் பண்ணோம்னா இது இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ரெண்டாக இருக்கும். இது 2வது ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் இதையும் குட்டி 1 பெருசு 1 ரெண்டுத்தையும் இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு, குட்டி 1 பெருசு 1 இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு திருப்பி வச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான க்யூப் ஷேப் வந்திருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டான க்யூப் ஷேப் வந்துடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டாப்பும் பாட்டமும் நமக்கு தேவையான க்யூப் ஷேப் வந்துடும். இந்த மிடில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். பட் தட்ஸ் ஃபைன். எப்படி வந்தாலும் ஃபைன் தான். ஃபுல் க்யூப் வந்தாலும் ஃபைன் தான். இல்லை இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்திருக்க மாதிரி இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் பிரிச்சுட்டு வந்தாலும் ஃபைன் தான். தட்ஸ் ஃபைன் நமக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து அந்த ஷேப் கொண்டு வந்துட்டு செகண்ட் இந்த க்யூப் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எல்லாமே எல்லோ கொண்டு வரணும். இப்போ நம்மளுக்கு 3 எல்லோ இருக்குது. இதுவும் நம்ம எல்லோவாக மாற்றணும். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா இந்த எல்லோ கொண்டு வந்து நான் இங்கே வச்சிடுறேன். வச்சுட்டு கீழே இந்த ஒயிட்டை இங்கே வச்சிடுறேன். ஸோ இந்த ஒயிட் நான் கீழே வரும்போது எனக்கு இந்த எல்லோ கீழே வரும், இந்த இடத்துக்கு வரும். அது ரெண்டும் ஒரே லைனில் இருக்கும். அப்புறம் நத்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்பயுமே நம்ம இப்படி கீழே எடுத்துகிட்டு வரும்போது க்யூப் ஷேப் மாறிடும். இப்படி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா க்யூப் ஷேப் மாறிடுச்சு. அதை மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த 1 மட்டும் தள்ளி இந்த பக்கம் வச்சிடலாம். வச்சுட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா 2 எல்லோ ஒன்றா சேர்ந்துடும். சேர்ந்துச்சா? இப்போ அந்த 2 எல்லோவையும் நான் ஒரே சைடில் வச்சிடுறேன். ஏன்னா அதுதான் எனக்கு மேலே வேணும். இப்போவும் திருப்பவும் நான் மேலே எடுத்துகிட்டு போனால் ஷேப் மாறும். அதனால் என்ன செய்கிறேன், இதை மட்டும் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எனக்கு தேவையான எல்லாமே எல்லோ ஆயிடுச்சு. கீழே உள்ளது எல்லாமே ஒயிட் ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், மேலே ஒயிட் எல்லோ கொண்டு வந்துட்டு கீழே ஒயிட் கொண்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இந்த இது வந்து கைட் ஷேப்பு, இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு. இந்த குட்டி ட்ரையாங்கிளையும் நம்ம இப்போ வந்து எல்லாமே எல்லோவாக மாற்றணும். இங்கே 2 இருக்குது, 2 மாற்றணும். இப்போது அது எப்படி மாற்றுறதுன்னா, எனக்கு என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் இந்த எல்லோ ஒரு ஒயிட் இதை வேணாலும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதே வச்சுறேன். அதுக்கு நேராக எனக்கு தேவையான ஒரு எல்லோவை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். எடுத்துகிட்டு போக வேண்டிய எல்லோவை ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு நேராக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஸ்டெப்பை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த குட்டி இருக்கு இல்லையா, இது வந்து போன இதில் வந்து ஃபஸ்ட்டே ஒரு சுற்றணும். அது சுற்ற தேவையில்லை இந்த ஸ்டெப்புக்கு. ஜஸ்ட் இந்த குட்டியை மட்டும் ஒன்ஸ் இப்படி நவுத்தி வச்சுட்டு ஒரு சுற்றுனதுக்கப்புறம் கீழே உள்ளதை வந்து இது ரெண்டுத்தையும் நவுத்தி வைக்கிறோம். குட்டி 1 பெருசு 1 நவுத்தி வச்சுட்டு ஒரு சுற்று. நெக்ஸ்ட்டு திருப்பம் அதே செய்கிறோம். இந்த குட்டி 1 பெருசு 1 வச்சுட்டு ஒரு சுற்று. நெக்ஸ்ட்டு இந்த குட்டி இந்த பக்கமும் இந்த குட்டி இந்த பக்கமும் இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு ஒரு சுற்று. எந்த சைடில் வேணாலும் சுற்றலாம். ரெண்டுமே 180 டிகிரி தான் சுற்றுது. ஸோ ஒரே இடத்துக்கு தான் வந்து நிற்க போகுது. அடுத்து இந்த குட்டி இருக்கு இல்லையா, இந்த குட்டியை ஒன்ஸ் தள்ளணும். சத்தப்பிட்டணும். கரெக்ட் தான். இந்த குட்டியை இப்படி ஒன்ஸ் தள்ளணும். அப்புறம் இதில் 1 இது 1 அந்த பக்கம் உள்ள ஒரு குட்டி. ஸோ மொத்தம் 3 காயினையும் ஒரு குட்டி ஒரு பெருசு ஒரு குட்டி எல்லாத்தையும் 3த்தையும் தள்ளி இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு சுற்றணும். சுற்றினதுக்கப்புறம் இது 2 இருக்குல்ல, சின்னது 1 பெருசு 1 அதை ஒரு தடவை வச்சுட்டு சுற்றுனீங்கன்னா மேலே வந்துடும். சாரி, இது இந்த பக்கம் ஒரு தடவை சின்னது 1 சுற்றிட்டு மேலே வச்சிங்கன்னா நமக்கு தேவையான அந்த எல்லோ கீழே இருந்த எல்லோ மேலே வந்துடுச்சு. தப்பு பண்ணாமல் இது கரெக்டாக சொல்கிறேன். இந்த ஸ்டெப்புக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு தேவையான ஒயிட்டிங் வச்சுருக்கேன். இதை தான் நான் கீழே எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கு நேராக இந்த ஒயிட்டுக்கு நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல என்னோட அந்த எல்லோ வைக்கணும். ஸோ இங்கே வச்சுட்டேன். ஸோ இந்த எல்லோ இந்த ஒயிட்டு மாறப்போகுது. ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 1 ஒரு சுற்று, அதுக்கப்புறம் கீழே உள்ளதை ஒரு சின்னது ஒரு பெருசு ஒரு சுற்று, திருப்பும் அதே சின்னது பெருசு ஒரு சுற்று,
அடுத்து மேலே உள்ளதில் 1, கீழே உள்ளதில் 1, ஒரு சுத்து. நெக்ஸ்ட்டு இது 1, இந்த பக்கத்தில் உள்ள இது இன்னொரு குட்டி வந்துச்சா. இப்போது கீழே உள்ளதை இது இந்த குட்டி. இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே எல்லோ ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நீங்கள் லைக் வைஸ் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் முடிச்சிட்டோம் நம்ம. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த காயின் ரெண்டும் ரெட்டாக இருக்கா, எனக்கு இப்படி தான் வரணும். ரெண்டுமே ரெட்டாக இருக்கணும். இங்கே ரெண்டுமே க்ரீனாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே ஆரஞ்சாக இருக்கணும். அதே லைக் வைஸ் இதுவும் அதான் கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ என்ன அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டுமே ரெட்டாக இருக்குல்ல, இதை வந்து இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் வியூனா அப்படியே கொண்டு போய் பேக்கில் வைக்க போகிறேன் இந்த இடத்துல. ஸோ அப்படியே கொண்டு போய் பேக்கில் வச்சிடறேன். வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற ஒரு மூவ் பண்ணிங்கன்னா எல்லா சைட்லேயும் நம்ம எதிர்பார்க்குற அந்த மேட்ச் கலர் வந்துடும். ஒருவேளை நம்மளுக்கு இதுவுமே இல்லை, எல்லாமே வந்து இதே மாதிரி ஒரு கலராக இருந்ததுன்னா ட்வைஸ் பண்ணணும். ட்வைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம்லேயே இது மட்டும் வரும், செகண்ட் டைமில் எல்லாம் சேர்ந்து வரும். ஓகே, இப்போ நமக்கு தேவையான கலர் நான் பின்னாடி வச்சுட்டேன். பின்னாடி க்யூப்பில் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடத்துல இருக்க அந்த ரெட் அண்ட் ரெட்டை வச்சதுக்கப்புறம் இதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டே ஒரு தடவை சுற்றிடணும். சுற்றிட்டு இதை பெருசு ஒன்று சின்னது ஒன்று இந்த பக்கம் வைக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி கீழேயும் பெருசு ஒன்று சின்னது ஒன்று இந்த பக்கம் வைக்கணும். வச்சுட்டேன். இப்போது மேலே தூக்கிட்டு போயிடலாம். இப்போது முன்னே எடுத்துகிட்டு இருந்தது அப்படி தலைக்கீழ எடுத்துகிட்டு போகிறோம். பெருசு ஒன்று சின்னது ஒன்று இந்த பக்கம் கொண்டு வைக்கிறோம். மேலே எடுத்துகிட்டு போகிறோம். திருப்பம் இதை பெருசு ஒன்று சின்னது ஒன்று இந்த பக்கம் தள்ளுறோம். மேலே எடுத்துகிட்டு போகிறோம். திருப்பி என்ன எடுத்துகிட்டு இருந்தோமோ அதை திருப்பி எடுத்துகிட்டு போகிறோம். பெருசு சின்னது மேலே. ஒன் மோர் டைம் லாஸ்ட்டாக இதை இந்த பக்கம் இதையும் இந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறோம். மேலே வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் லேயரில் உள்ளதில் எல்லாமே வந்து சேம் கலர் ஆயிடுச்சு. இதில் லக்கியாக இது சேர்ந்து வந்துடுச்சு, க்ரீனும் ஆரஞ்சும் சேர்ந்து வந்துடுச்சு. ரெட் அண்ட் ப்ளூ மாறி இருக்குது. அதை மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது, பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கேயும் அதே மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிடலாம். இதில் ரெட்டு மேட்ச் ஆகிருக்கு, மற்ற எதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ ஒரு முறை பண்ணால் போதும் அந்த மூவை. இப்போ எனக்கு எங்கே வேணுமோ அதுக்கு நேர் பின்னாடி கொண்டு போய் நான் இங்கே தான் வச்சு பண்ண போகிறேன். நேர் பின்னாடி ரெட்டை வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் பேக்கில் ரெட் இருக்குது. இப்போ அதே மூவ் இப்போ நம்ம இதுக்கு பண்ண எல்லோவுக்கு பண்ண அதே மூவ் தான் இப்போ இதுக்கு பண்ண போகிறோம். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே ஒரு தடவை சுற்றிடணும். சுற்றிட்டு பெருசையும் சின்னதையும் ஒரு முறை தள்ளி கீழே வச்சுட்டு, கீழேயும் அதே மாதிரி பெருசையும் சின்னதையும் ஒரு முறை கீழே தள்ளி வச்சுட்டு ஒரு சுற்று. நெக்ஸ்ட்டு சின்னதையும் பெருசையும் ஒரு முறை ஒரு சுற்று. கீழேயும் அதே மாதிரி சின்னதையும் பெருசையும் ஒரு முறை ஒரு சுற்று. நெக்ஸ்ட்டு பெருசும் சின்னதும் ஆப்போசிட்டில் ஒரு சுற்று. அடுத்து சின்னதும் பெருசும் ஆப்போசிட்டில் ஒரு சுற்று. இப்போ ஷுட் பி நம்மளுக்கு மேலே எல்லா கலரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட எய்ம் என்னென்னா, கீழே வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் மேட்ச் ஆகிருக்கு, ரெட் அண்ட் ப்ளூ மேட்ச் ஆகலை. அதுமாரி இங்கேயும் க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ க்ரீன் அண்ட் ஆரஞ்சு ரெண்டுத்தையும் ஒரே சைடில் வச்சுருவோம், மேட்சாக க்ரீன் டு க்ரீன், ஆரஞ்ச் டு ஆரஞ்ச். இப்போ நம்ம பண்ணுற ஒரு மூளை என்ன ஆகும்னா, இங்கே உள்ள ரெட்டு இந்த இடத்துல வந்து இருக்கணும், இந்த இருக்க ப்ளூ இங்கே வரணும். லைக் வைஸ் இதுவும் அங்கே போகும், அதுவும் அங்கே போகும். அதுக்கு என்ன செய்யணும்னா, என்னோடய ரைட் ஹேண்ட் சைடும் என்னோடய ஃப்ரண்ட் வியூலேருந்து அதர் வியூவில் இருக்குல்ல பேக்கும், ஸோ இதுக்கும் அந்த இடத்துல காயினை கொண்டு போய் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா ரெட் இங்கே வச்சுருக்கேன், ப்ளூவை பின்னாடி வச்சுருக்கேன். லைக் வைஸ் இதையும் அதே தான் பண்ண போகிறேன். ரெட் இங்கே வச்சுருக்கேன், ப்ளூ இங்கே வச்சுருக்கேன். என்னோடய ஃப்ரண்ட் வியூ வந்து ஃபுல்லி கலர்டாக இருக்குது, சைடில் உள்ள வியூவும் ஃபுல்லி கலர்டாக இருக்குது. ரைட் சைடும் பேக் சைட்லேயும் மட்டும்தான் மாற்ற வேண்டியதை வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நான் சொல்கிறேன், இந்த மூவ் பண்ணிங்கன்னா நம்ம க்யூப் சால்வ் ஆகிடும் மோஸ்ட் ப்ராபப்ளி. பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த பெரிய காயின் இருக்கு இல்லையா, அதை ஒரு முறை தள்ளிட்டு க்யூபை மேலே ஒரு தடவை சுற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு பெருசு ஒன்று சின்னது ஒன்று அப்போ இப்போது சின்னது ஒன்று கீழேயும் சின்னது ஒன்று அப்போ. நெக்ஸ்ட்டு இந்த பெருசை மட்டும் ஒரு முறை செய்யும்போது பர்ஃபெக்ட் க்யூப்பில் வந்து நிற்கும். இந்த குட்டியை ஒரு முறை
ஒரு சுற்று சுற்றுங்க. இப்போ பாருங்கள், ஹோப்ஃபுல்லி நம்ம க்யூபை சால்வ் ஆகிருக்கணும். டாப் லேயர் பாட்டம் லேயர் சால்வ் ஆயிடுச்சு. இப்போது இந்த காயினை எப்படி நம்ம நேர்படுத்துறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யணுன்னா, ஒரு சின்ன ஈஸி மூவ் தான் அது. அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு முறை அப்பு, அப்புறம் இந்த டாப்பில் உள்ளதை 180 டிகிரி அப்படியே சுற்றி கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். திருப்பி அப்பு, திருப்பி டாப்பில் உள்ளதை 180 டிகிரி சுற்றுறேன். அப்பு, அவ்வளோதான். இப்போ எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். நீங்கள் க்யூபை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஷுட் பி ஃபைன். அவ்வளோதான், நம்ம க்யூபை சால்வ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.